ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னப்பா தொடப்பத்தை காட்டுறியே, எதுக்கு தொடப்பத்தை காமிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி தொடப்பம்ன்றது ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க. எப்படி நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஓரமாக ஒரு டஸ்ட்பினில் போட வைக்கிறது குப்பை தொட்டியில் போட வைக்கிறது இல்லையா? அதுபோல் நம்ம மனசில் 1008 குப்பைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ண அந்த குப்பை என்னென்னா, என்னால் முடியாது அப்படின்றது ஒரு குப்பை. ஓகேவா? என்னால் டைமுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படின்றது ஒரு குப்பை. அந்த குப்பையெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கணும்னா, நீங்கள் ஜெயிக்கணும். அதாவது ஜெயிக்கணுன்றது அது ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில் நல்ல விஷயம் செய்கிறது கூட ஜெயிக்கணும். அப்படி நல்ல விஷயத்த பண்ணுறது கூட தான் ஒரு ஜெயிக்கிறது தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குப்பை இருக்கு இல்லையா, டஸ்ட்டு வீட்டில் ஒட்டடையெல்லாம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறது இல்லையா, அதுபோல் நம்ம மனசில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சில பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீ அழகாக இல்லை, குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க. நெகட்டிவ் தாட் நம்மளை மனசுலேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சொல்லிடுவாங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இது என்ன வேணால் சொல்லிட்டு போ அப்படின்னு காதிலே வாங்கக்கூடாதுங்க. காது எதுக்கு இருக்குது மாதிரி ஓட்டை 2 பக்கம் இருக்குது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், குறைக்கிற நாய் குறைச்சிட்டே இருக்கும். அதனால நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. சரியா? நீ குண்டா, ஆமாம் குண்டாக தான் இருக்கேன். கருப்பாக இருக்கிறியா, ஆமாம் நான் கருப்பாக தான் இருக்கேன். கருப்பாக இருந்தாலும் எனக்கு டேலண்ட் இருக்குது, குண்டாக இருந்தாலும் எனக்கு டேலண்ட் இருக்குது. என்னால் நான் அச்சீவ் பண்ணதை கூட உன்னால் அச்சீவ் பண்ண முடியாது. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, பார்த்துட்டே இருக்கு, நான் ஒரு நாள் பெரிய ஆளாவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கமெண்ட் பண்ணுற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குறைக்கிறாய் குறைச்சிட்டு தான் இருக்கும், கடிக்காதுன்றப்ப கமெண்ட் பண்ணுறவங்கள கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும். குறை சொல்கிறவங்கள கண்டுக்காதீங்க. ஓகேவா? வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கைன்றது சாதாரணது தான், ஈஸியானது தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. ஐயோ ரொம்ப டஃப்பாக இருக்கே அப்படின்லாம் எண்ணக்கூடாது. வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல் வரதானே செய்யும். இப்போ எப்படிங்க, சில நாள் நிறைய மழை பெய்யுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்? துணி எப்படி காய வைக்கிறோம் மழை டைமில், அழகாக காய வைக்கிறோம்ல, அது போல் தான் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை ஃபேனை போட்டு காய வைக்கிறோம். அது போல் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது நியூ ஐடியா, டிஃப்ரெண்ட் ஐடியா யூஸ் பண்ணி, அது மாதிரி தான் இந்த ஜொமேட்டோ கம்பெனி, அப்புறம் இந்த ஓலா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். வாழ்க்கையில் நிறைய ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஐடியாஸ் வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகலாம். அதனால் ஐடியா டெய்லி யோசிச்சுட்டே இருங்க. அந்தக்குள்ள ஐடியா